ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம் ஸ்விக்கி ஹோம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் லேடிஸ் எப்படி நம்மளை செல்ஃப் கேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு காலையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். காலையில் எப்போவுமே நம்ம எந்திரிச்ச உடனே டீ காஃபி குடிக்கிற பழக்கம் தான் நம்மக்கிட்ட இருக்கும். ஆனால் இது ரொம்பவே அன்ஹெல்த்தியான ஒரு ஹேபிட்டாக. அதே மாதிரி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி டீ காஃபி குடிக்கிறதுமே நல்லதில்லை. இப்போ நம்மளோட காலை நேரத்தை எப்படி நம்ம சூப்பராக ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, ஹெல்த்தி ட்ரிங்க் எல்லாம் வேண்டாம். ரொம்ப சிம்பிளான தண்ணியோடு ஆரம்பிக்கலாம். ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிச்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஒரு கிளாஸில் ஊற்றி அப்படியே வெது வெதுப்பாக குடிச்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஜீரக தண்ணியில் எவ்வளோ நன்மை இருக்குது அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. தினமுமே ஜீரக தண்ணி குடிக்கணும்னு இல்லை. ஒரு நாள் ஜீரக தண்ணி, அடுத்த நாள் வந்து வெது வெதுப்பான சுடு தண்ணி குடித்தாலே போதும். ஆல்டர்னேட்டிவாக ஒரு நாள் சுடு தண்ணி, ஒரு நாள் ஜீரக தண்ணி அப்படி மாற்றி மாற்றி குடிச்சு பாருங்கள். காலையில் உங்களோட நேரம் வந்து பிரிஸ்காக ஆரம்பிக்கும். உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்புகள், கழிவு இதெல்லாம் நீங்கி உடம்பே வந்து அந்த சோர்வு போய் சுறுசுறுப்பாக மாறிடும் பாருங்க. அப்புறம் ஒரு 1/2 hour இல்லை 1 hourக்கு அப்புறமா நீங்கள் எப்பவும் குடிக்கிற மாதிரி டீ காஃபி குடிச்சிக்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமாக லேடிஸ் நமக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுறதுக்காக ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரமோ இல்லை 1 மணி நேரமோ கட்டாயம் ஒதுக்கிக்கோங்க. சில பேருக்கு புக்கு படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். சில பேருக்கு கார்டனிங், செடியெல்லாம் வளர்த்து பூ பூக்கிறது அதை பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். முன்னாடி நாங்கள் இருந்த வீட்டில் பக்கத்து வீட்டு ஆன்ட்டி வந்து சூப்பராக கோலம் போடுவாங்க. அவ்வளோ அழகழகாக போடுவாங்க. அவங்களுக்கு அதுதான் ஒரு ரிலாக்ஸேஷன் டைமாக. டெய்லியுமே கோலம் போட்டு அதை கலர் பண்ணுவாங்க. தினமும் வித்தியாசமான கோலம் போடுவாங்க. அதெல்லாம் எப்படி மைண்டில் ஞாபகம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இவங்க வந்து வீட்டுக்கு ஒரு கோலம், கேட்டுக்கு ஒரு கோலம், ரோட்டுக்கு ஒரு கோலம் அப்படின்னு மாற்றப்படாமல் அந்த கோலத்தை வந்து போட்டுகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயமா. ஒரு நாள் கூட விட மாட்டாங்க. அதை போட்டு முடிச்சதுக்கப்புறம் நின்று பார்க்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குமா. அதுக்கப்புறம் தான் அவங்களோட நாளே ஸ்டார்ட் ஆகும். சில பேருக்கு பாட்டு கேட்குறது, கிராஃப்ட் செய்கிறது, க்ளீன் பண்ணுறது, இன்னும் குக்கிங் பிடிக்கிறவங்களும் இருக்காங்க. இதில் குக்கிங் பிடிச்சவங்கலாம் ரொம்ப ஸ்பெஷல் தான். சில பேருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினா தான் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லை? அது வந்து டெய்லியுமே செய்யுங்க. சில பேருக்கு ப்ரேயர் பண்ணுறது, கோயிலுக்கு போகிறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ 1 மணி நேரம் கோயிலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வெளியே வரும்போது அவங்க முகமே பிரைட்டாக மாறிடும். இதுக்கு டைம் ஒதுக்கி நம்ம டெய்லியுமே ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளும் சந்தோஷமாக இருப்போம், நம்ம கூட இருக்கிறவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. கவலையெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக நம்ம பக்கத்தில் எட்டி கூட பார்க்காது. அடுத்து ரொம்ப முக்கியமாக வீட்டில் தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு லேடிஸ் வந்து நம்மளை கவனிக்காமல் இருக்கக்கூடாது. ஆனால் இப்போல்லாம் இதை சொல்ல தேவையே இல்லை. வீட்டில் இருக்கிறவங்களே ரொம்ப ப்ரெசன்டபுளாக இருக்கிறாங்க. நீட்டாக ட்ரெஸ் பண்ணி அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. இப்போ நைட்டியே உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக போட்டுக்கலாம். ஏன்னா வீட்டில் வேலை செய்யும்போது அதுதான் ரொம்ப வசதியாக இருக்கும். நான் வந்து அதிகமாக நைட்டி போடுறதில்ல. ஆனால் நைட்டி வந்து எவ்வளோ கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் அப்படிங்கிறது இந்த கன்சீவாக இருக்கும்போது, அப்புறம் குழந்தைக்கு ஃபீட் பண்ணும்போது, வீட்டு வேலைகள் செய்யும்போது இந்த மாதிரி டைமில் நமக்கு ஃபீல் ஆகும். இப்போ நமக்கு நைட்டி தான் பிடிக்கும் அப்படின்னா நைட்டியே போட்டுக்கலாம். ஆனால் அதுவே நம்ம சைஸ்க்கு கரெக்டாக ஃபிட்டாக போட்டுக்கணும். அதே மாதிரி அதிலே நிறைய டிசைன்ஸ் இருக்குது, நிறைய கலர்ஸ் கிடைக்கும்ல. கொஞ்சம் பிரைட்டான கலர்ஸ், வீட்டில் தானே இருக்கிறோம் ஏதோ ஒரு கலர் அப்படின்னு இல்லாமல் அதிலே வந்து கலர் சூஸ் பண்ணி வெரைட்டியாக போட்டு பாருங்கள். டெய்லியுமே விதவிதமாக தெரியும் போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகும்போது ஏதாவது வித்தியாசமான ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணி பார்ப்போம். அன்றைக்கி பார்த்து அந்த ஹேர் ஸ்டைல் நமக்கு வரவே செய்யாது. ஆனால் அதை டெய்லியுமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஃபங்க்ஷனுக்கு கிளம்பும் போதும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் டே டு டே லைஃப்பில் இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமாக ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதையும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். தினமுமே பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருப்பீங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். அடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாத ஒரு விஷயம் அப்படின்னா ஃபுட்டு தான். ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல முன்னுரிமை கொடுக்கணும், முக்கியமாக லேடிஸ். ஏன்னா வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியே வேலைக்கு போனாலும் சரி, நிறைய வேலை பார்க்குறாங்க லேடிஸ். அதுலேயும் மந்த்லி இந்த பீரியட்லாம் வரும்போது அதையெல்லாம் தாக்கு பிடிக்கிறதுக்காகவே நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்றத நம்ம பழக்கத்திலே வச்சுக்க வேண்டியது தான். நல்ல சமைப்போம், எல்லாமே செய்வோம். ஆனால் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பார்த்து கொடுப்போம். நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு பழகிருப்போம். ஆனால் ஒரு விஷயம் ஞாபகத்தில் வச்சிட்டோம் அப்படின்னா போதும். வீட்டில் இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம எப்படி நினைக்கிறோமோ அதே மாதிரி நம்மளும் நல்லா இருக்கணும். நம்ம நல்லா இருந்தால் தான் மேற்கொண்டு அவங்களையும் நல்லா பார்த்துக்க முடியும். அதனாலே நிறைய காய்கறி, பழங்கள் எதுலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நம்ம பிளேட்டில் இருக்கிற சாப்பாடு வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு பார்த்து சாப்பிடணும். நிறைய காசு கொடுத்து தான் வாங்கணும் அப்படின்னு இல்லை. அந்தந்த சீசனுக்கு நமக்கு என்ன கிடைக்குதோ அது வந்து ரேட் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நிறையவும் கிடைக்கும். அந்த சீசனுக்கு அது சாப்பிட்றது தான் கரெக்டாகவும் இருக்கும். அந்த மாதிரி பார்த்து சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னா எப்படி நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோட ஹெல்த்தில் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்மளோட ஹெல்த்துமே நல்லாயிருக்கும். நமக்கு இல்லைனாலும் பரவாயில்ல அப்படிங்கிறத விட்டுட்டு நமக்கும் சேர்த்து சமைச்சு சாப்பிட்றதுக்கு பார்க்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமாக ஆள் பார்த்து பழகிறது. என்னடா இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு நினைக்க வேண்டாம். எல்லாருக்கிட்ட
எல்லார்கிட்டையும் பேசணும், எல்லார்கிட்டையும் பழகணும், அது உண்மைதான். ஆனால் எல்லார்கிட்டையும் எல்லா விஷயமும் சொல்ல முடியாதுல்ல, அது சரியாகவும் இருக்காது. இதில் தான் நிறைய பேர் சிக்கிப்பாங்க. எல்லார்கிட்டையும் எல்லா விஷயமும் பேசணும், நல்லா பழகணும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த மாதிரி ஏதாவது சொல்ல போய் அவங்க அதுக்கு வேறொரு பதில் சொல்லி அதை நம்ம கேட்டுட்டு வந்து நம்ம மனசு கஷ்டமாகி திரும்ப ஏன் இப்படி சொன்னாங்க அப்படின்னு அதையே யோசிச்சுட்டு இருப்போம். சில பேர் நம்ம என்ன சொன்னாலுமே அதை தடுக்கிற மாதிரி பேசுவாங்க, இல்லை அதை ஒரு குறையாவே பேசுவாங்க. ஆனால் நமக்கு ரொம்ப விருப்பமான நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி நபர்களும் நம்மளை சுற்றி தான் இருப்பாங்க. அவங்க கிட்ட மட்டும் நெருங்கி பழகிட்டு மற்றபடி நம்மளை எல்லாத்துக்கும் தடை பண்ணி குறை சொல்லிக்கிட்டு எல்லாத்துலேயும் முட்டுக்கட்டை போட்டுட்டு அந்த மாதிரி நம்ம மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிகிட்டே இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அப்போ தான் நம்ம மனசு வந்து காயப்படாமல் இருக்கும். நம்ம மனசுக்கு யாரை பிடிச்சிருக்குதோ அவங்கள மட்டும் நெருக்கமாக வச்சுக்கிட்டோன்னா போதும், மனசும் ஹாப்பியாக இருக்கும், நம்மளும் ஹாப்பியாக இருப்போம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. ஒரு ஃப்ரெண்டு 2 ஃப்ரெண்ட் இருந்தாலும் நம்பிக்கையாக உண்மையாக இருக்கிறாங்களா அதுவே போதும். அடுத்து லேடிஸ் வந்து தேவையான அளவுக்கு தூங்குறதும் முக்கியம், தேவையான அளவுக்கு தண்ணி குடிக்கிறதும் முக்கியம். தண்ணி வந்து உடம்புல குறைவாக இருக்கும்போது அதுலேயும் நிறைய பாதிப்புகள் இருக்கும். அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி நல்லாவே குடிச்சுக்கோங்க. சரியான அளவுக்கு தண்ணி குடித்தோம் அப்படின்னா அதுவே நம்ம உடம்புக்கு நல்ல எனர்ஜியாக இருக்குமா, இல்லைன்னா தூக்கமாக வரும். அடுத்து எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு பவுண்ட்ரி, எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கணும். அந்த லிமிட்டோடு பழகிட்டோம் அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. லிமிட் எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நிம்மதியாக இருக்கலாம். இது எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனால் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.